தமிழக வெள்ள நிவாரணத்திற்கு மத்திய அரசு முதற்கட்டமாக சுமார் 940 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணபதியிடம் நாம் கேட்கலாம். கணபதி, இன்னும் மழைக்காலம் எஞ்சியிருக்கும் நிலையில் தமிழக அரசு முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாய் கேட்டிருக்கிற நிலையில மத்திய அரசு 940 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? தமிழக முதலமைச்சர் மத்திய அரசிடம் வெள்ளத்துக்கு நிவாரணம் கேட்டு கடிதம் எழுதியிருப்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த கடிதத்தை இன்று தமிழக அரசின் டெல்லியில் உள்ள சிறப்பு பிரதிநிதி ஜக்கையன் பிரதமர் அலுவலகத்திலே சமர்ப்பித்தார். இந்த கடிதம் வந்து சேர்ந்த உடனே ஏற்கனவே இது பற்றி உடனடியாக முடிவெடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையிலே 939.63 கோடி ரூபாய் உடனடியாக நிவாரணமாக தமிழகத்துக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்திருக்கிறது. பிரதமர் அலுவலகத்துக்கு கொடுக்கப்பட்ட கடிதம் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து உடனடியாக இந்த நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் கட்ட நிவாரணம், அதாவது இன்டரிம் ரிலீஃப் என்று சொல்கிறார்கள். அடுத்த கட்டமாக மத்திய அரசின் குழு வெள்ளத்தின் சேதங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதை தமிழகம் வந்து அங்கே பார்வையிட்டு வெள்ள சேதத்தை முழுவதுமாக அவர்கள் முடிவு செய்தவுடன் முழுவதுமாக எவ்வளவு நிவாரணம் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து ஏற்கனவே இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் நிவாரணத்தை போக மீதமுள்ள தொகைக்கு தனியாக அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிகிறது. பிரதமர் அலுவலகத்திலே இது பற்றி கேட்டபோது அவர்கள் பிரதமர் வெளியூரிலே இருந்தாலும் இது பற்றி உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார். ஆகவே தமிழக அரசின் கடிதம் இங்கே வந்து சேர்ந்த உடனேயே நாங்கள் உடனடியாக இது பற்றி முடிவெடுத்து உள்துறை அமைச்சகம் மூலமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக மத்திய அரசின் குழு தமிழகத்துக்கு அனுப்பப்படும். பின்னர் அந்த குழு தமிழகத்திலே வெள்ள சேதங்களை பார்வையிட்டு எவ்வளவுக்கு மொத்தம் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து அதன் அடிப்படையிலே முழுவதுமாக எவ்வளவு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும். கணபதி, மத்திய அரசு குழு வந்து தமிழகம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த குழுல யார் யாரெல்லாம் இடம் பெறுவாங்க? எத்தனை நாள் அவங்க வந்து ஆய்வு மேற்கொள்வாங்க? இந்த குழுவிலே அதிகாரிகள் இருப்பார்கள். இதை மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் பிரதமர் அலுவலகம் முடிவு செய்து எந்தெந்த அதிகாரிகளை அனுப்ப வேண்டும் என்று தேர்வு செய்து அந்த குழு அங்கே அனுப்பப்படும். உங்களுக்கு ஏற்கனவே நன்றாகவே தெரியும், மத்திய அமைச்சர்கள் 2 பேர், அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகிய இருவரும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளச்சேதங்களை ஏற்கனவே பார்வையிட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் மத்திய அரசு அதிகாரிகள் குழுவாக எப்போதும் அனுப்பி அதன் அடிப்படையிலே முடிவு செய்துதான் வழக்கம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதிகளாக அவர்கள் 2 பேரும் வந்திருந்தாலும் அவர்கள் மத்திய அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் கொடுக்கும் தகவல்களை வைத்தும் பின்னர் இப்போது மத்திய அரசு அனுப்ப இருக்கும் குழுவின் தகவல்களை வைத்தும் முடிவு செய்யப்படும். இந்த குழுவிலே மூத்த அதிகாரிகள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. வெள்ள சேதங்களை பார்வையிட்டு அதில் எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை முடிவு செய்வதிலே திறமையான அதிகாரிகளாக பார்த்து அனுப்பப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு நன்றாகவே தெரியும், கடலூர் போன்ற பகுதிகளிலே வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருந்தது. சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் பெரும் சேதம் ஏற்பட்டிருந்தது. தற்போது தூத்துக்குடி போன்ற இடங்களிலும் பெரிய அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் எல்லா சேதங்களையும் முழுவதுமாக பார்வையிட்டு இந்த குழு முடிவு செய்யும் என தெரிகிறது. கணபதி, அந்த குழு தகவல்களை திரட்டிய பிறகு எத்தனை நாட்களுக்குள் அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வாய்ப்பிருக்கிறது? அதாவது இந்த குழுவின் அறிக்கை தமிழக அரசு ஏற்கனவே கொடுத்திருக்கும் கடிதம் மற்றும் அதனுடன் கொடுக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் இதன் அடிப்படையிலே கவனித்து பார்க்கப்படும். அதன் பிறகுதான் முடிவு செய்யப்படும். ஏனென்றால் அந்த குழுவுக்கு தன்னுடைய அறிக்கை கொடுப்பதற்கு அதிக நாள் தேவைப்படாது. ஏனென்றால் குழு இந்த வாரத்திலேயே அமைக்கப்பட்டால் இந்த வாரத்திலேயே கூட அவர்கள் தமிழகம் வந்து பார்வையிட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்வையிட்டு முடித்த பிறகு அவர்கள் ஓரிரு நாட்களிலேயே தங்களுடைய அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு சமர்ப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு தமிழக அரசு கொடுத்திருக்கும் விவரங்கள், பின்னர் ஏற்கனவே மத்திய அரசுக்கு வந்திருக்கும் விவரங்கள், மத்திய அமைச்சர்கள் மூலமாக வந்திருக்கும் தகவல்கள் மற்றும் தற்போது அனுப்பப்பட இருக்கும் மத்திய அரசின் குழு கொடுக்கும் தகவல்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அதன் அடிப்படையிலே தான் இறுதியாக எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பது முடிவு செய்யப்படும். ஏற்கனவே தமிழக அரசு சொல்லியிருக்கும் தகவலின்படி 8000 கோடிக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாகவே 2000 கோடி நிவாரணம் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே தாமதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தற்போது உடனடியாக இந்த
939.63 கோடியை மத்திய அரசு உடனடி நிவாரணமாக அறிவித்திருக்கிறது. பின்னர் மொத்த சேதத்தையும் இந்த குழு கவனித்து அதன் விவரங்களை அனுப்பிய பிறகு மத்திய உள்துறை அமைச்சகம் மற்ற துறைகளை எல்லாம் கலந்தாலோசித்து இந்த முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது.